சில காலங்களுக்கு முன்னாடி மதுரை உசிலம்பட்டியில இருக்க பாப்பாவட்டியில பகாத்தேவர் என்பவர் சிலம்பம், கூத்து, மல்யுத்தம்னு எல்லா கலைகள்லயும் ரொம்பவும் பேர் போனவரா இருந்திருக்காரு. அப்ப இவர் மேல கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரி மகள் ஆண்டாயி காதல் கொண்டு அதன் பிறகு ஒரு நாள் ஆண்டாயி பகாத்தேவனை பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்கா. அதன்படி சில பேரோட பகாத்தேவன் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. அப்ப ஆண்டாயியுடைய அப்பா பகாத்தேவனை பார்த்து உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பகாத்தேவன் தெரியலையேன்னு சொல்றாரு. இதனால கோவப்பட்ட ஆண்டாயியுடைய அப்பா பகாத்தேவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காரு. அப்ப இதை பார்த்து வருந்திய ஆண்டாயி ஒரு நாள் வீட்டை விட்டு போய் பகாத்தேவனை திருமணம் செய்து 8 குழந்தைகளை பெற்றெடுத்தும் தன் கணவனுக்கு குலதெய்வம் இல்லாதது ஒரு குறையாவே இருந்திருக்கு. அந்த குறையை போக்குற விதமா தினமும் அவளது அப்பா வழி தெய்வமான ஒச்சாண்டம்மனை வழிபட்டு வந்திருக்கா. இதுக்கப்புறமா ஒரு நாள் ஆண்டாயும் பக்கத்து ஊர் காரியான அவளது தோழி ஓரகத்தியோட கருமாத்தூர் கோவில்ல பொங்க வைக்கும் போது கோவில் வழக்கப்படி பூசாரி எல்லாருடைய அரிசியிலையும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்காரு. அப்ப ஆண்டாயி பூசாரியை பார்த்து, சாமி, ஓரகத்தி வெளியூர்காரி, அதனால ஏன் அரிசியில இருந்து மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா பூசாரி ஆண்டாயி பூசாரி குடும்பம்னு தெரிஞ்சும் அவளை அவமானப்படுத்துற விதமா ஓரகத்தை அரிசியில இருந்து மட்டும் எடுத்து பொங்க பானையில போட்டிருக்காரு. இதனால ரொம்பவும் கோவப்பட்ட ஆண்டாயி தன்னோட பொங்க பானையை தலையில வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து போறா. அப்ப அவளது தம்பியும் வேலைக்காரனும் பின்னாடியே போயிருக்காங்க. அப்ப ஆண்டாயி கொண்டாம்பட்டி தோப்புல 23 இலை போட்டு அதுல 2 இலையில அவளது தம்பிக்கும் வேலைக்காரனுக்கும் சாப்பாடு போட்டு மீதமுள்ள 21 இலையில வச்ச சாப்பாடை அவள் வழிபடும் சக்திகள் எடுத்து விட்டதாக சொல்லப்படுது. இதுக்கப்புறமா இரவு வீட்டுக்கு வந்த ஆண்டாயை பார்த்து கணவன் கோவப்படுறாரு. இதுக்கப்புறமா கணவன் மனைவி 2 பேத்துக்குமே ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. இதுக்கப்புறமா ஆண்டாய் வழிபடும் ஒச்சாண்டம்மன் உத்தமநாயகனூர் ஜமீனுக்கு காட்சி கொடுத்து ஆண்டாய்க்கும் அவளது கூட இருக்க சக்திகளுக்கும் சில நிலங்களை கொடுக்க சொன்னதாகவும் அதன்படி உத்தமநாயகனூர் ஜமீன்தாரும் சில நிலங்களை கொடுத்ததாக சொல்லப்படுது. அதே போல நடந்த இந்த சம்பவத்தையும் ஆண்டாயி தெய்வ பிறவின்னும் அங்குள்ள மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதன் பிறகு சில காலம் வாழ்ந்து வந்த ஆண்டாயி உசிலம்பட்டியில் உள்ள பல மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி வந்ததாகவும் அதன் பிறகு ஒரு சிவராத்திரி பூஜை அன்னைக்கு மறைஞ்சு போனதாகவும் அப்ப மக்கள் ஆண்டாயை தேடியப்ப ஆண்டாயி அசரீரி மூலமாக நான் ஒச்சாண்டம்மனோட கலந்துட்டேன்னு என்ன நினைச்சு வழிபட்டா உங்க குலம் காத்து நிப்பேன்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா ஒச்சாண்டம்மனையே ஆண்டாய் கிளவின்னு மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தவிர்த்தும் கூட உசிலம்பட்டி பகுதியில ஒச்சாண்டம்மனுக்கு பல வரலாறுகள் மக்கள் சொல்றாங்க. அதே போல வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு உசிலம்பட்டி நகைக்கடை தெரு சின்னகருப்பு கோவில இருந்து ஆண்டாயினுடைய ஆபரணம் உடைபெட்டி அலங்கரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களோட ஊர்வலமாக பாப்பாவட்டிக்கு எடுத்து வரப்பட்டு பல மக்கள் வழிபடுறாங்க.